வானம் பூமியும் மாறிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும், விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்கள் காணும் யாவும் போனால் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும், விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக ஆராதனையிலும் ஆண்டவருடைய மாறாத கிருபை, மாறாத பிரசனம் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. நாம் இரண்டாவது வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியில் மிக அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களும், ஒருவேளை நம்மளுடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், நம்மளுடைய திருச்சபையின் காரியங்களா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய மாறாத கிருபை, மாறாத பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. ஸோ இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கவிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கவிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி நம்ம கண்களை மூடிக்கொள்ளுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிற தேவன். அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? ஒருவரும் சீர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் ஒருவரும் சீர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தேவா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாம் திருப்பி சொல்லுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோமா? பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த தேவன். அதனால இப்ப நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். நீங்க
ஒரு நிமிஷம் பரிசுத்தர் என்று அறிக்கை செய்து பாருங்களேன். ஆண்டவர் நம்மை நிரப்புகிறத நம்மளால உணர முடியும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எல்லா கனமும் வல்லமையும் அவருக்கே உரியது. நம்ம எல்லாரும் இந்த ஆராதனைக்கு முன்பாக, துதி ஆராதனைக்கு முன்பாக நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்படியே அந்த 2 வரியை மட்டும் நம்ம திருப்பி சொல்லிட்டு, ஒளியில வாசம் செய்கிற தேவன், ஒளியில் மத்தியில் உலாவுகிற தேவன், 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற தெய்வத்தை நோக்கி எல்லாரும் 2 கரங்களை வச்சு சொல்லுவோமா? ஒருவரும் சீர கூடாது வாசம் வாசம் செய்பவரே, ஒருவர் சேர கூடாது. ஆமென். வாசம் செய்பவரே, நீரே நீரே பரிசுத்த தேவா, நீரே பரிசுத்த தேவா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். சங்கீதம் 136 முதலாவது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எல்லாரும் சத்தத்தை வச்சு சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப எல்லாரும் 3 தடவை அந்த வார்த்தையை சொல்ல போறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1. ஒரு 3 தடவை நம்ம சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் இப்ப பாட போகிறோம். நம்ம சங்கீதம் 136 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வருவாங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுல தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கடந்த 6 மாதங்களும் இந்த 7வது மாதத்திலையும் 2 வாரத்தையும் நம்ம கடந்துட்டோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஒருவேளை ஏன் அன்பு மாறிடலாம், உறவுகள் மாறிடலாம், ஆனால் ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கிறார். அவருக்கு தொடக்கமும் முடிவும் அவர் தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய கிருபை மாறுவதே இல்லை, அவருடைய கிருபை மாறுவதே இல்லை. சோ நம்ம யோசித்து வந்திருக்கலாம், நான் ரொம்ப கலக்கப்பட்டு வந்திருக்கிறேன், ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறேன், துன்ப நேரத்துல வந்திருக்கிறேன். ஒருவேளை சுவிசேஷத்தின் நிமித்தம் பால் சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் சுவிசேஷ நிமித்தம் நான் கட்டப்பட்டு இருக்கலாம், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபை மாறவே மாறாது. அதனால நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அணைத்து கொண்டீரே என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா
உம் கிருபைகளால் அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வை நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வை நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தெய்வமாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தெய்வமாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் ஆண்டவருடைய கிருபை மாறல, அவருடைய இரக்கம் மாறல. எல்லாரும் சொல்லும் அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அடுத்து நம்ம சொல்ல போறோம், வியாதியின் நேரத்தில் ஆண்டவரே மாறாத உங்களுடைய கிருபை, விடுதலை கொடுத்தது உங்களுடைய கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறுவதே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடுறோம். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் இந்த ஆராதனையில் ஆண்டவர் உடைத்து எறிய போகிறார். ஆகையால் இந்த நேரத்தில் நம்முடைய கிருபை மாறுவதில்லை ஆண்டவர் என்று சொல்றார். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. அப்பா அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. என்னை காத்து கொண்டீரே, என்னை அணைத்து கொண்டீரே. திருப்பி சொல்லுவோம், என்னை காத்து கொண்டீரே, என்னை அணைத்து கொண்டீரே. திருப்பி எல்லாரும் சொல்லுவோம், என்னை காத்து கொண்டீரே, என்னை அணைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருடைய கிருபை மாறுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். இந்த ஒவ்வொரு சரணமும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தாங்கி நடத்துகிற கிருபை, தாழ்வில் நினைக்கிற கிருபை. நாம் நம்பினவர்கள் கைவிட்டாலும் ஆண்டவருடைய கரம் கைவிடுவதே இல்லை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் வேணா மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரோடு கூட வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆண்டவருடைய வார்த்தை மாறுவதே இல்லை.
ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் வேண்டுமானால் ஆண்டவருடைய இருதயத்தில் பயங்கரமான கீறல்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மாறுவதே இல்லை, எப்பவுமே மாறுவதே இல்லை. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ஷம்மா. எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ஷம்மா. நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்ம கூடவே இருக்கிற தேவன். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. மோசே என்ன சொன்னாரு? முதல்ல நான் திக்குவாயும் மந்த நாவா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவன் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், என் கூடவே இருங்க ஏசப்பா. மோசையோடு கூட இருந்தீங்களே, அண்ணாலோடு கூட இருந்தீங்களே, தாவீதோடு கூட இருந்தீங்களே, டெபோராளோடு கூட இருந்தீங்களே, ஆண்டவரை பவுலோடு கூட இருந்தீங்களே, எங்களோடு கூட இருப்பீராக. இருளான வாழ்க்கையில கூட வாங்க, கண்ணீர் மத்தியில கூட வாங்க, கஷ்டத்தின் நேரத்துல கூட வாங்க. ஆண்டவர் பார்த்து நம்ம எல்லாரும் அப்படியே சொல்லுவோமா? என் கூடவே இரு. எல்லாரும் அமர்ந்த இடத்திலே கண்களை மூடுவோம். அப்படியே அமர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் சுவாமி, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என் பக்கத்துல வாங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கூடவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லு, என் கூடவே வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கை பயங்கரமான இருளா இருக்கா? அடுத்து ஒரு நகர்வையே எடுத்து வைக்க முடியலையா? ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், பயப்படாதே அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர். பலம் கொண்டு திடமனதாயிரு சொன்ன ஆண்டவர். அநேக சாதிகளுக்கு முன்னதாய் உன்னை உயர்த்துவேன் சொன்ன ஆண்டவர். நம்ம கூட இருக்கிறனால சொல்லுவோம், எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் ஜீவன் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானா. என் வெளிச்சம், என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானா. எல்லாரும் சொல்லுவோமா? என் கூடவே எல்லா சூழலையும் நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்துல வாங்க, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டொரு பாட்டு, கண்ணீர் சிந்துகிற நேரத்துல எனக்கு தாயுமாக இருக்கிறீங்க, காயப்பட்டு இருக்கிறேன் சுவாமி, என் தகப்பனா இருக்கிறீங்க, என் தந்தையும் தாயும் நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல உறவாக இருக்கிறார். கண்ணீர்
சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. Thank you, Lord. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. எல்லாரும் கரங்களை என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லு. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? எழுந்து நின்று என் கூடவே அப்படியே ஜெப நிலையில் இருந்தவனமா நல்லா துதித்து கொண்டு இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்துல இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே. ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரை பார்த்து கடைசியா சொல்ல போறோம். வியாதியின் நேரத்துல வைத்தியன் ஆனீரே. ஆண்டவரே, சோர்வான நேரத்துல எங்களுக்கு நண்பனா இருக்கிறீங்க. வைத்தியரே, எங்களுடைய தோழரே, எங்களுடைய தோழியே, நீர் எங்களோடு கடந்து வருவீராக சொல்லி ஆண்டவரை பார்த்து அப்படியே ஆண்டவரை பார்த்து நீ ஒருவர் ஆண்டவரே மாறுவதில்லை. அப்படியே ஆண்டவரை பார்த்து சார் வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோர்வான நேரம் சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. ஆமென், ஆமென். சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. சுகம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? சொல்லுங்க. என் வைத்தியர் ஆண்டவரை நீரே, பார்த்து என் நண்பரும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூட வாங்க இயேசு. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்துல என் பக்கத்திலே இரும். இயேசுவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் கடைசியாக நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் கூடவே இரும். என் கூட வாங்க இயேசுப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென், ஆமென். Thank you, ஆண்டவரே. என் பக்கத்திலே இரும். இயேசுவே. ஓ இயேசுவே, Thank you, Jesus. Thank you, divine presence. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுவோம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அவர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது. அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணு தெரியுமா? ஆண்டவர் படைத்த எல்லாமே ஆண்டவரை துதிக்கின்றன. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவரை போற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்த ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது. நீங்க இல்லாம, உங்க மகிமை இல்லாம வாழ முடியாது. உங்களுடைய கிருபை இல்லாம வாழ முடியாது. உங்களுடைய வல்லமை இல்லாம வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட கடந்து வருவீரா? அப்படியே நிரப்புங்க, அப்படியே நடத்துங்க. இந்த டிவைன் பிரசன்ஸ் அடுத்த வாரம் வரைக்கும் எங்க கூட இருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டுவோம். அடுத்த வாரம் வரைக்கும் எங்களோடு கூட கடந்து வருவதா
பலவீனங்கள் மாறுவதாக. Amen. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விடும். கூட வாங்க சுவாமி. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். அமர்ந்து கொள். நின்ற வண்ணமாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான பிரசன்னத்தை உணரும் பாக்கியங்களை தந்தீர் ஐயா. உம்முடைய நல் வார்த்தைகள் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட இந்த நாளின் காலை ஆராதனையில் இப்படி கலந்து கொள்வதற்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தர் தந்த அந்த வாய்ப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த சபையினுடைய போதகர் ஆர்.வி. சிங் ஐயா அவர்களுக்கும் மற்ற இணை போதகர் அவர்களுக்கும் நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவுடைய அனைத்து ஊழியர்கள் சார்பிலே எங்களுடைய அன்பையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருச்சபையோடு கூட ஐயா சொன்னது போல நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவுடைய ஊழியங்களுக்கும் நெருங்கின பங்கு உண்டு. நான் 2011 16 வரைக்கும் இந்த மதுரை மாவட்ட பணிகளிலே நான் இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அற்புதமான நடத்துதலை உணர்ந்து அவருக்கு நன்றியோடு கூட இருக்கிற இந்த திருச்சபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த திருச்சபையுடைய பிள்ளைகள், ஊழியங்களை நேசித்து ஊழியர்களை கனப்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அதிக நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவுடைய ஊழிய காரியங்களை குறித்து மாத்திரம் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு அதற்கு பிறகு நானும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1959 ஒரு சின்ன குழுவாக ஜெபிக்க ஆரம்பித்த ஒரு சின்ன கூட்டம் தான் இந்த நண்பு சுவிசேஷ ஜெபக்குழு. அன்றைக்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட தேசமெங்கும் ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தரிசனமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம், ஆண்டவரே இந்த தேசம் உம்முடைய அன்பை அறியணும், அது ஒண்ணுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. 9 ஆண்டுகள் வெறுமனே ஜெபிக்க மாத்திரம் செய்தார்கள். பக்கத்துல இருக்கிற குட்டி பிள்ளைகளை கூட்டி வச்சு அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. இந்த இயக்கத்தில இருந்த ஒரு மூத்த அண்ணன், அவர்கள் தான் அந்த சாமியல் அண்ணன் சொல்லுவாங்க, சாமியல் அண்ணாச்சின்னு சொல்ற பி சாமியல் அண்ணன் தான் விபிஎஸ் என்கிற இந்த பேரையே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அந்த வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல்ல ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊழியங்களை செய்துட்டு அதனோட கூட திருப்தியோடு கூட இருந்த அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் வந்துச்சு. சரி, நம்ம இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆண்டவர் அறியாது இருக்கிற ஒரு மாவட்டத்துல போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும்னு சொல்லி அதுல இருக்கிற ஒரு 10 பேர் அடங்கின ஒரு குழு ஒன்று புறப்பட்டு பக்கத்தில் இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் போய் ஆண்டவரை சொல்வதற்காக ஒரு முறை புறப்பட்டு போனாங்க. காரணம், அந்த நாட்களிலே தருமபுரி மாவட்டத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்கலி மிக மிக சொற்பமான கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால அந்த பகுதிக்கு போய் அவர்கள் சொல்வதற்கு போனாங்க. அவர்கள் போனது ஒரு வனப்பகுதி, அது தமிழ்நாடு ஆந்திர கர்நாடகா பார்டர்ஸ்ல இருக்கிற பஞ்சமலைங்கிற ஒரு கிராமத்துல போய் ஒரு 10 நாட்கள் தங்கி ஆண்டவருடைய அன்பை சொல்லி விட்டுட்டு அவர்கள் திரும்பும் போது ஒரு பெரியவர் கேட்டாராம், ஐயா நீங்க இருந்த அந்த 10 நாள் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடல்கள் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க என்னெல்லாமோ சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப எங்களுடைய மனதுக்கு ஆறுதலா இருந்துச்சு, ஆனா ஒரு சாமி பேரை சொன்னீங்க, அது எங்க வாய்க்குள்ள கூட இன்னும் சொல்றதுக்கு வரலையே ஐயா, அதுக்குள்ள நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவர் சொன்ன வார்த்தை அப்படியே அவங்கள உடைச்சது. எங்க ஊர்ல நிறைய சாமி இருக்காங்க, பெரிய சாமி, முனுசாமி, ராமசாமி, கந்தசாமி, இப்படிலாம் சொல்லிட்டு இயேசு சுவாமின்னு ஒரு பேர் சொன்னீங்களா ஐயா, அந்த பேர் இங்க வாய்க்குள்ள கூட நுழையல, அதுக்குள்ள நீங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குழுவோடுல வந்திருந்த அந்த குழுவுக்கு பொறுப்பெடுத்து வந்திருந்த எமில் ஜெபசிங் அண்ணன் அது அதிகமாக உடைச்சது. அவர்களுக்குள்ள இருந்த பாரத்துல வந்து தங்களை இப்படி ஜெபித்து இந்த குழுவை அனுப்பி வச்ச அந்த குழு வீட்டில் வந்து சொன்னாங்க, இப்படி நம்முடைய தேசத்துல மக்கள் இருக்கிறாங்க, வேதத்துல காணாமல் போன ஆடு 100க்கு 1, ஆனா நீங்களும் நானும் வாழுகிற நம் தேசத்துல காணாம போயிருக்கிற ஆடு 100க்கு 99 ஆடு. இவைகளும் ஆண்டவருடைய மந்தைக்குள்ள வரணும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் மாறணும்னா இன்னும் நம்ம செய்ய வேண்டியது அதிகமா இருக்குன்னு சொல்லி பாரத்தோடு கூட அதை வந்து பகிர்ந்து கொண்டாங்க.
அந்த நாட்களில் நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு தரிசன கூட்டம். அதை பண்ணவில்லைன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் அதை வச்சிருந்தாங்க. அதுக்கு கிதியோனியர்னு பேர் வச்சாங்க. காரணம் என்ன? தேவனுக்கு மாத்திரம் அஞ்சி அவருக்கு முழுசும் கீழ்ப்படுகிற ஒரு 300 பேர் கொண்ட ஒரு கூட்டம் போதும் இந்த தேசத்தை ஆண்டவருக்கு நம்ம ஆதாயப்படுத்துவதற்கு. அந்த பேர்ல தான் அதை வச்சாங்க. அதுல இந்த வாரத்தை சொல்லி அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. மந்தையில் சேர ஆடுகளை எங்கிலும் கோடி கோடி இருக்குதே, சொல்லப்பட்டிராத இடங்கள் அநேகம் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அடங்கின அந்த பாடல்களை பாடி கண்ணீரோடு கூட ஒரு செய்தியை கொடுத்தாங்க. தாளைத்து சிமெண்ட் ஃபேக்டரியில ஃபோர்மேனா வேலை பார்த்த ஒரு அண்ணன் அவர்கள் அன்றைக்கு அந்த செய்தியின் முடிவில் ஆல்டர் கால் கொடுக்கும்போது ஆண்கள் பகுதியில் எழுந்து அவங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் போறேன்னு சொல்லி அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது பெண்கள் பகுதியிலேருந்து அக்காவும் முழங்கால் படிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. அன்றைக்கு அவங்க ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தாங்க அக்கா. அதனால அரசாங்க ஆணையின்படி 3 மாதத்துக்கு பிறகு நீங்க இப்போ புறப்பட்டு போங்க, ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்ததுனா நம்ம மேல சந்திப்போம், இல்லாட்டா நம்ம அந்த நீங்க போயிட்டு வந்த அந்த பஞ்சமலை, பெரியமலை, பெட்டமுகலாளம் என்கிற அந்த பகுதியில் இருக்கிற பகுதி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு நம்ம புறப்பட்டு போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிய அற்பமான ஒரு ஆரம்பம். 1967 அவர்களை அனுப்பும் போது இந்த இயக்கம் அவர்களுக்கு என்ன கொடுக்கும், என்ன சம்பளம் ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எளிய ஆரம்பத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். 1971 முதல் மிஷினரியை வட இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு கிருபை செய்தார். இப்படி ஆரம்பித்த இந்த சாதாரண ஆரம்பத்தை தேவன் கனப்படுத்தி இன்றைக்கு 24 மாநிலங்களில 2380க்கும் மேற்பட்ட ஊழியர்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் 357 பணித்தளங்களிலே பணி செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்திய பணத்தை கொண்டு இந்தியராய் இந்திய மக்களை சந்திக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய தாகம். 1974 இந்த தேசத்துல அன்றைக்கு அரசாங்கத்துல இருந்த ஜனதா அரசாங்கம், அன்றைக்கு பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டாங்க. என்ன சட்டம் அது? விதேசி இந்த தேசத்துல அவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடாது. விதேசின யாரு? அயல் நாட்டில இருந்து இங்க அவங்க தங்களுடைய மூலதனங்களை வைத்து இங்க பிசினஸ் பண்றாங்களே, அப்படிப்பட்ட எந்த கம்பெனி இங்க இருக்கக்கூடாது, சுதேசி தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டது. அது நிமித்தமாக இங்கே எல்லா விதமான அயல்நாட்டு கம்பெனிகள் இங்கிருந்து அவர்கள் செய்து கொண்டிருந்த பிசினஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் கொக்கோ கோலா கம்பெனி இந்த நாட்டில் நன்றாக ஊழியம் செய்கிற சில ஸ்தாபனங்களுக்கு அவர்களுடைய அந்த வருமானத்தினுடைய ஒரு லாபத்தை கொடுத்துட்டு போறதுக்கு அவங்க தீர்மானிச்சு நண்ப சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கும் 2.25 கோடியை கொடுப்பதற்கு அவர்கள் தீர்மானிச்சாங்க. அதற்கு முதல் தொகையாக 75 லட்சத்துக்கான காசோலை அனுப்புனாங்க. இது 1974 வருஷத்துல நடந்ததை நான் சொல்றேன். அன்றைக்கு நண்ப சுவிசேஷ ஜெபக்குழுடைய மொத்த வருமானமே 3.5 லட்சம் தான். ஒரு ஆண்டுக்கான மொத்த ஊழியத்தினுடைய அத்தனை தேவைகளையும் சேர்த்து அவங்க வைத்திருந்த லக்கு அவ்வளவுதான். ஆனா கையில வந்திருக்கிறது 75 லட்சத்துக்கான காசோலை. அதை வச்சு ஜோம் பண்ணாங்க அண்ணன்மார்கள். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா? எங்கள் தேசமே அவருடைய பணம் வேண்டாம், அவர்களுடைய முதலீடு வேண்டாம், அவர்களுடைய தொழில் இந்த தேசத்துக்கு வேண்டாம்னு சொல்லும் போது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு அவர்களுக்கு ஆண்டவர் தெளிவோடு கூட நடத்தினதுனால நல்ல ஒரு கடிதம் மாத்திரம் எழுதி எங்களுக்காக ஜெபம் மாத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய பணம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அந்த காசோலையும் அந்த மொத்த அவங்க கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிச்ச பணத்தையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அன்றைக்கு அது ஒரு புத்தியின செயல் மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூட அது எப்படி ஏன் பண்ணாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கரம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு தேசம் எங்கிலும் இந்திய பணத்தை கொண்டு நடத்துவதற்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம், அதை யாரும் அசட்டை பண்ண முடியாது. இன்னைக்கு 267 மக்கள் இனங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சிருக்கிறாங்க. 8,18,000 மேற்பட்ட மக்கள் அவரை ஆராதிக்கிறாங்க. 7,867 மேற்பட்ட ஆராதனை குழுக்கள் இன்னைக்கு தேசம் எங்கும் இருக்குது. சொல்லிட்டே போலாம். இது ஏன் நான் சொல்றேன், அழகா நமக்கு இன்னைக்கு சின்ன பிள்ளைகள், நம்ம பெரிய அண்ணன்மார் அக்காமாரெல்லாம் நீங்க சொன்னீங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல நான் கட்டப்பட்டு துன்பத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் கட்டப்படாது. அது ஒரு நாளும் கட்டப்படாது.
ஒரு நாளும் கட்டப்படாது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் செய்த மகத்தான காரியத்தை பார்த்த அந்த பரிசேயர்கள், வேத பாரர்கள் பிடிச்சு இவங்களை போய் சிறைச்சாலைக்குள்ள போட்டுட்டோம்னா என்ன நடந்துரும்? இதோடு கூட அவர்களுடைய ஊழியம் முடிஞ்சு போயிரும், தேவனுடைய ஊழியம் அதோடு கூட முடிஞ்சு போயிரும் சொல்லி நினைச்சாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நடந்தது என்ன. அவர்களை தூக்கி போட்ட பிறகு 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அன்றைக்கு தேவ தூதர்கள் அவர்களை விடுதலை பண்ணின பின்பு, இல்ல அந்த பகுதி யாராவது வாசிக்கிறீங்களா? 5:18. பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் ஒரு நிமிஷம்க்கா, இதுல ரொம்ப அழகா இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இங்க அவர்களை கட்டுகளை அவிழ்த்து தூதன் அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டான். இப்போ வெளியே அவங்க நிக்கிறாங்க. இப்போ அந்த தூதன் அவர்களை பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்? வெளியே சூழ்நிலை சரியில்லை, வெளியே அழுத்தங்கள் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்க இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியத்தை செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் அமைதியா வீட்டுல இருங்க, இப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை ஒருவனும் ஒருபோதும் ஒரு அரசாங்கத்தினாலும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது என்பதை சொல்றதுக்கு தான் அந்த விடுதலை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்கு ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தந்திருக்கிறார்? எதற்கு இப்படி ஆண்டவரை நாம் விடுதலையோடு கூட பாடி ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்ட அழகான ஆலயத்தை தந்திருக்கிறாரு? அந்த வார்த்தை ஒருபோதும் ஒருத்தனாலும் கட்ட முடியாது என்பதை சொல்றதுக்கு தான். அதை நம்ம எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் ருசிச்சிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். இல்ல, இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா சும்மா இருக்க மாட்டோம். அந்த பகுதியினுடைய கடைசி இது எப்படி தெரியுமா முடியுது? அந்த 5வது அதிகாரத்துல அவர்களை இப்போ அவங்களே வெளியே தான் இருக்காங்க, என்னமோ அவங்கள இவங்க விடுதலை பண்ண மாதிரி அந்த அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் அவங்கள பிடிச்சு அடிச்சு அவங்களிடத்துல ஒண்ணு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமே இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வசனத்தை வாசிங்கக்கா, 5வது அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை தந்திருக்கிறார். அவங்க தினந்தோறும் இடைவிடாமல் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி நமக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அது கட்டப்படாத ஒரு வார்த்தை, அது ஒரு கட்டப்படாத ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கட்டப்படாத வார்த்தைகளை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அன்றைக்கு தமஸ்குனுடைய வீதியில் அவன் சந்திச்ச பிறகு அவனால சும்மா இருக்க முடியல. அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவரை சந்தித்த அந்த மொமெண்ட் இட்செல்ஃப், அவன் செய்த காரியம் 20வது வசனம், 9வது அதிகாரம் 20வது வசனத்துல போட்டிருக்குது. அவன் தாமதமின்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அந்த வார்த்தை என்ன ரொம்ப உடைச்ச வார்த்தை. the moment itself, அவன் தாமதமின்றி உடனே அவரை போய் சொல்ல போயிட்டான். அதுக்கு முன்னால் அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கைகளில் கட்டுகளோடு கூட, கைகளில் அதற்கான ஆதாரங்களோடு கூட, அதற்கான அதிகாரத்தோடு கூட தன்னுடைய கைகளிலே கிறிஸ்தவர்களை கொல்லவும் துன்பப்படுத்தவும் அவர்களை கட்டி காவலிலே வைப்பதற்கும் தங்களுடைய கையில அதிகாரத்தோடு கூட வந்தவன் இப்போ ஆண்டவரை சந்திச்ச பிறகு முதல் காரியம் செய்யறான், அவரை பத்தி அவர்தான் கிறிஸ்துன்னு சொல்ல போறான். அந்த பகுதியில் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், யாரை களிப்பாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தானோ அந்த யூதர்களை என்ன செஞ்சான்னு போட்டிருக்குது, கலங்க பண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த யூதர்களை கலங்க பண்ணினான். கட்டுகளோடு கூட அவன் இருந்தான், ஆனா அந்த வார்த்தைகள் கட்டப்படலைங்கிறத சொன்னான். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்துல அகர்ப ராஜாக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறான். வைராக்கியமா பேசுறான். அவன் பேசுகிற அந்த தொனியை கேட்ட அகரிப்ப ராஜா சொல்றான்,
பவுலே நீ கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தவனாக்கிருவ போல இருக்கப்பா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், ராஜாவே இந்த கட்டுகள் தவிர கொஞ்சம் குறைய நீரும் என்ன போல மாறணும் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு கூட ஆண்டவருக்காக நின்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நான் அப்படி இருக்கணும். நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில பிலிப்பிட்ட வந்து மக்கள் கேட்கிறாங்க, இயேசுவை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோன்னு. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்றாங்களா? ஒரு காலத்துல அப்படி சொன்னாங்க. அவங்க யாரு? நம்மள சொல்லுவாங்க, அவங்க யாரு? அழகா சொல்றாங்க, வேதக்காரங்க. ஏன் இத வச்சிருக்காங்க? அவங்க உண்மையா இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, வேதக்காரங்க அவங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியும் உங்களுக்கு. யூடியூப்ல போய் நம்ம இதை பத்தி, கிறிஸ்தவங்களை பத்தி யாராவது ஏதாவது எழுதியிருந்தாங்க, இந்த ரிவ்யூஸ் வருது பார்த்தீங்களா, அதில் பாருங்க என்ன அழகா போட்டிருக்காங்கன்னு. நம்மளே அப்படி காலரை தூக்கிக்கலாம், என்ன பெருமையா இருக்குது நம்மளை பத்தின்னு சொல்றாங்களேன்னு. கேவலமா பேசுற அளவுக்கு இன்றைக்கு நம் தரம் தாழ்ந்து போய் விட்டோமே. அன்றைக்கு கேட்டாங்க, இந்த இயேசுவை நாங்கள் பார்க்கணுமே, இந்த இயேசுவை நாங்கள் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கும் இதை ஆண்டவர் நம்மள்ட்ட ஆசையா தேடுறார். எனக்காய் பேசிட உன் நாவு வேணும், என்னை போல் அலைந்திட உன்னுடைய கால்கள் வேணும், என்னில் அன்பு கூறுகிற நீ தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் அண்ணன் எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு அதை ஆண்டவர் ஆசையோடு கூட நம்ம இடத்துல தேடுறார். ரெண்டாவது பகுதியை நான் உங்கள் மத்தியில சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது என்ன போட்டிருக்குது? இந்த வேத வசனம் கட்டப்படவில்லை. இந்த வேத வசனம் கட்டப்படவில்லை அப்படின்னா அந்த வேதம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியாது இல்ல. ஒரு சின்ன எனக்கு ஒரு ஆசை, எத்தனை பேர் இந்த பைபிளை இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை கொண்டிருக்கோம்? கொஞ்சம் கை தூக்கி காட்டலாமா? எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் என்ன யோசித்துறோம்னா, இப்ப நம்மளுடைய மொபைல்ல அதை அந்த ஒரு ஆப்பை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். தயவுசெய்து அதை செய்ய வேண்டாம் இல்ல. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இஃப் யூ கேரி யுவர் பைபிள் டுடே, இந்த பைபிள் வில் கேரி யூ ஒன் டே. இன்றைக்கு இந்த வேதத்தை நீங்க சுமந்தீங்களானா, இந்த வேதத்தை நீங்க தூக்குவீங்களானா, இந்த பைபிள் ஒரு நாள் உங்களை தூக்கும் மேல. நீங்க உயர்த்தப்படுவீங்க, நீங்க இந்த கனத்தை பார்ப்பீங்க. காரணம், இது சாதாரண ஒரு புஸ்தகம் அல்ல. இது ஒரு சாதாரண ஒரு புஸ்தகம் இல்ல. கோத்தே அப்படிங்கிற ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு தத்துவ ஞானிய ஒரு தடவை அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க இந்த பைபிளை பத்தி, அவர்கிட்ட உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மேபி ஐ மே பி அரஸ்டட். ஒருவேளை என்ன நீங்க திடீர்னு என்ன கைது பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்புவீங்களான்னா, என்னிடத்துல ஒரே ஒரு புத்தகத்தை கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பைபிளை மாத்திரம் நான் தூக்கிட்டு போவேன் அப்படிங்கிறார். காரணம், என் வாழ்க்கையை மாத்தின புஸ்தகம் இது அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை நம்ம ருசிச்சிருப்போமானா, அது கட்டப்படாத ஒரு வார்த்தை, அதற்கு சத்தியம் இருக்கு, அதுக்குள் ஜீவன் இருக்குது, அது என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி நான் உணர்ந்திருப்பேனா, இதை நான் சாதாரணமா நினைக்க மாட்டேன். ஏதோ சண்டே மாத்திரம் நான் எடுத்துட்டு வர்ற ஒரு சண்டே ஸ்பெஷலா இதை நான் நினைக்க மாட்டேன். இது எனக்கு ஒரு அனுதின மன்னாவா இருக்கும். அனுதின மன்னாவா இருக்கும். பிராங்கின்சன் என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர் இங்கிலாந்து நாட்டில், அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தின் ஆணி வேறே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தான். இது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டவர் சின்சியரா அந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சார். இந்த வேதத்தை நடந்தது என்ன தெரியுங்களா? அவர் கடைசியில் எழுதி முடிச்ச புத்தகம் Who moved this stone அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த கல்லை புரட்டினது யார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதனுடைய முதல் பக்கத்தில் எழுதியிருக்காரு, I refuse to write the book அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நான் எழுத மறுத்த ஒரு புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன். அந்த மனிதனை எழுதின அந்த வார்த்தைகள் அத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைகளா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உங்களை எல்லாருக்கும் தெரியும், இங்கர்சால்ங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நாத்திகவாதி. ஒரு முறை அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த டிராவல்ல யூவாலிஸ் என்கிற இன்னொரு ஒரு ஏத்திஸ்ட், ஒரு லாயரா இருக்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறார். ரெண்டு பேரும் கிறிஸ்தவத்தை பத்தி தான் ரொம்ப இளக்காரமா பேசிட்டு வராங்க. அப்போ இங்கர்சால் சொல்றாரு, இந்த வேதம் பொய்,
இதனுடைய காரியங்கள் எதுவுமே உண்மை இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீ ஒரு புக் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். யூவாலிஸ் அதை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, ஆரம்பிக்கிறாரு, வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். 4 சாப்டர்ஸ் அவர் எழுத ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொடுது. தொட்டு அவர் அப்பவே முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தான் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் எழுதின புஸ்தகம் தான் பென்ஹர். உங்களுக்கு தெரியும், 14 ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு திரைத்துறையிலையும் அதுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த புஸ்தகத்தை அவ்வளோ பிரமாதமா பேசுகிற அளவுக்கு எல்லா மனிதர்களையும் மாற்றின ஒரு புஸ்தகம், எப்பேற்பட்ட மனுஷர்களையும் மாற்றின ஒரு புஸ்தகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய பிறப்பு ஒரு அற்புதம். கிபி 303 ஆண்டுல ரோமாபுரியில் இருக்கிற அரசாங்கம் அத்தனை பைபிளையும் எரிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு அதை எரிக்க செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய இதை நான் எழுதியிருக்கிற 3658 மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம்னா இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. குர்ஆன் கூட எத்தனை இதுல பண்ணியிருக்கான், 114 லாங்குவேஜஸ்ல குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பகவத்கீதை 82 மொழிகள்ல தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேத புஸ்தகம் மாத்திரம் 3658 மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் மொழிபெயர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த புஸ்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், இதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில இதை அடித்தளமா வச்சிருக்கிறோம். நிறைய நேரங்கள் இதை நம்ம மறந்துடுறோம். இதை நம்ம எடுப்பதில் நமக்கு அதிக தயக்கங்கள் வருது. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் குறிச்சிட்டு வந்தது உங்களோடு கூட நான் பேசுறேன். இது குறைவற்ற ஒரு புஸ்தகம் சொல்லி சங்கீதம் 19:7 சொல்லுது இல்ல, இது குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. என்ன அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். சங்கீதக்காரன் அதை ருசிச்சு எழுதி இருக்கிறார். அடுத்தது சொல்லுது நீதிமொழிகள் 30:50 தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், அது என்னது ஆனது, களங்கம் இல்லாதது, அது பிழையற்றது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றார். 1 பேதுரு 2:3 சொல்லும்போது சொல்லாது, இது ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஞான பால் அப்படின்னு சொல்லி பேதுரு அதை எழுதுறார். ஒரு களங்கம் இல்லாதது, அவ்வளவு பியூர் இதுல இருக்கிறது. இதனுடைய வார்த்தைகள் பொய் கிடையாது, கற்பனைகள் கிடையாது, இதிகாசங்கள் கிடையாது, ஜீவன் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனா அந்த வார்த்தைகளை யாரும் கட்ட முடியாது அப்படிங்கிறார். அந்த வார்த்தைகள் யாரும் கட்ட முடியாத ஒரு வார்த்தைகள். அதுக்கு பிறகு யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அது மெய்யானது. அவருடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினகிற விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறதுல இருக்குது. அவருடைய வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். அடுத்தது இது நிலையானதுன்னு சொல்லி 1 பேதுரு 1:25 சொல்லி இருக்குது. மத்தேயு 5:18 சொல்லி இருக்குது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அடங்கின புஸ்தகத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம உணர்ந்திருப்போமானா நம்ம சாதாரணமா அதை எடுக்க மாட்டோம். ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு 40:8 புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். புல் கூட உதிர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், எல்லாம் மறைஞ்சு போகும், ஆனா இந்த தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ஒரு வசனம். இந்த புஸ்தகம் இல்லாட்ட அந்த தேவனை அறிவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது இல்ல. எவ்வளவு தூரம் அதை வாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். உட்கார்ந்துருக்கிற அருமையான யங்ஸ்டர்ஸ், சின்ன பிள்ளைகள் ரொம்ப அழகா சொன்னோம். ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. பெரியவங்க, பெண்கள் பகுதி, ஆண்கள் பகுதி, கொயர். இன்னொரு ஆசை எனக்கு, யூத் சைட்ல இருந்து இல்ல, அவங்களும் நம்ம இதை சொல்லணும். இன்னைக்கு இதை நம்ம மறக்க ஆரம்பிச்சனுடைய விளைவு தான் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய ஆலயங்கள் இன்னைக்கு மூடப்படுற நிலைமைக்கு வருது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம். படிக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். ஒரு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு 1 இயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கோச்சிங் கிளாஸ் அனுப்புறோம். அதுக்கு 1 இயர் போனாலும் கூட பரவாயில்ல. என் பிள்ளை என்னதான் ஆயிரணும், டாக்டர் ஆயிரணும். என் பிள்ளை இதை படிக்காட்டா அங்க போக முடியாதுங்கிறத நம்ம மறந்துட்டோம். அங்க போக முடியாதுங்கிறத நம்ம நிறைய நேரங்களை நினைக்காம முடியாம தடுமாறுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அத்தனை முக்கியத்துவம் சொல்லி நம்ம உணர்ந்துட்டோம்னா
நம்மளால அதை நம்ம அடக்கி வைக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை நாம் வேதம் நமக்கு இல்லாட்டா ஆண்டவரை இப்படி ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு இல்ல? இன்னைக்கு இந்த அற்புதமான ஆராதனையை ருசிக்கணும்னா காரணம், இந்த ஆராதனையின் நாயகரை நான் அறிஞ்சிருக்கணும். அதுக்கு அவருடைய வார்த்தையை நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஒரு அன்பின் கடிதம். நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமானா, இந்த வேத வசனத்தின் மூலமா தான் உங்களோடு கூட பேச முடியும். அவர் திரும்ப திரும்ப வாசிங்க. எனக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு லவ் லெட்டர் இது. அதை நான் அவ்வளவு ஆசையோடு கூட நான் வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குமானா, நான் திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு முறையாவது இந்த வேதத்தை நான் முடிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காட்டலாமா? தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ. இந்த முறை அதை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? ஜார்ஜ் முல்லருங்கிற தேவனுடைய மனுஷன் 200 முறை வாசித்திருக்கிறேங்கிறார். அதுல 100 முறை முழங்காலேன்னு என்று நான் வாசித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனையோ தேவ மனிதர்கள். சமீபத்தில் நான் 2 நாளைக்கு முன்னால செக்கனூர் அணியில ஒரு தம்பியை பத்தி அவங்கள ஊழியத்தின் காரியத்தில் கொடுத்து கொஞ்சம் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன டீமா போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ என் கூட வந்திருந்த ஒரு அண்ணன் அவர் சொன்னார், நம்மளுடைய இந்தியாவிலே டாப்ல இருக்கிற, அதாவது ரொம்ப உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இந்தியாவில் இருக்கிற அத்தனை இன்கம் டேக்ஸுக்கும் அவர் தான் ஹெட். ஒரு நார்த் ஈஸ்ட் ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா பேர் வாய்க்குள்ள வரல. ஒரு நாள் ராகுல் டிராவிட்டுக்கு ஃபோன் பண்ணாராம். என்ன சொன்னாராம், நான் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், இவனுடைய டைம் எனக்கு வேணும்னு கேட்டாராம். ராகுல் டிராவிட் பயந்துட்டார். ராகுல் டிராவிட்னா யாருன்னு தெரியுதா? ஒருவேளை பெரியவங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு கிரிக்கெட்டராக இருந்தவர், இப்போ கோச்சாலாம் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம்னு வைங்களேன். அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாராம், நான் அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் கொஞ்சம் பயந்த உடனே அவன் சொன்னான்னா, ஒருவேளை ஏதோ இன்கம் டேக்ஸை பற்றி என்னத்தையும் நமக்கு எதுவும் பேசி நம்மளை பிரச்சனைக்குள்ளே ஆக்க போறார் போலன்னு பயந்துட்டு, ஐயா ஐ எம் பிஸி வித் சோ மெனி ஆக்டிவிட்டீஸ், ஒரு 20 நிமிஷம் நான் வேணா உங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுதான் என்னுடைய மேக்சிமம் டைம் அப்படின்னார். 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அவரோடு கூட ஆரம்பிச்சது. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களாம். எதை பத்தி தெரியுங்களா? இதை பத்தி தான், வேற எதை பத்தியும் அவர் கேட்கல. இந்த பைபிளை பத்தி தெரியுமான்னு தான் முதல்ல ஆரம்பிச்சாராம். என் வாழ்க்கையை மாத்தினால தான் இந்த துறையிலே நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாராம். யூடியூப்ல இருக்குங்கிறாங்க, அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், அந்த கொஞ்சம் லிங்க் அனுப்புங்கன்னு, எனக்கும் நானும் பார்க்கணும்னு சொல்லி. அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய பிஸியஸ்ட் ஷெட்யூல்லையும் ஒரு வருஷத்துக்கு 4 முறை பைபிளை முடிக்கிறேன் அப்படிங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை முறை இன்னைக்கு காலையிலே வாசித்துட்டு வந்தோமா? முதல்ல அதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்ல நமக்கு அநேகருக்கு. இந்த வேத வசனம் கட்டப்படாத ஒரு வார்த்தைன்னு சொல்லி நம்புவோமானா, இதை நம்ம சாதாரணமா எடுக்க மாட்டோம் இல்ல? இதை நம்ம சாதாரணமா எடுக்க மாட்டோம். ஒரு முறை நானும் என்னோடு கூட அப்போ ஒரு மூத்த அண்ணன், உங்க எல்லாரும் கூட சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டான்லி பிரின்ஸ்னு ஒரு அண்ணன், அவங்களும் நானுமாக காட்டாத்துறைன்னு சொல்லப்படுகிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெந்தைகோஸ்து சபையில அண்ணனுடைய செய்தி நேரத்தில் அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க. அதுக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு ஆராதனை நேரம். அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு அண்ணன் கேட்ட முதல் கேள்வி, இன்னைக்கு காலையில 5 நிமிஷமாவது இந்த வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்க. மிக சொற்ப கைகள் தான் உயர்ந்துச்சு. நான் இப்ப அதை கேட்கல, மிக சொற்ப கைகள் உயர்ந்துச்சு. அண்ணன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு அழகான ஒரு ஆராதனை நம்ம ஆண்டவரை ஆராதிச்சோம், அப்பா வாழ்கன்னு சொல்றதுதான் என்னது ஆராதனை இல்ல? அப்பா நீங்க வாழ்கன்னு சொல்றதா ஆராதனை. அப்பா வாழ்கன்னு சொல்ற நான் அப்பாட்ட பேசாம வந்துட்டு வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு அயோக்கியன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு அந்த வார்த்தை அப்படியே என்ன பயங்கரமா பாதிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பா வாழ்கன்னு சொல்றவங்க, அப்பா ஜீவன் உள்ளவர்னு சொல்றவங்க, எங்க அப்பா சர்வ வல்லவர்னு சொல்றவங்க, அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை வாசிப்பதற்கு நம்ம தவறி போனோமானா நம்ம என்னதான் இருக்கிறோம்? பிள்ளையா இல்ல, வேற ஏதாவது தான் இருக்கணும் இல்ல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஆசையோடு கூட கட்டப்படாத இந்த வார்த்தையை நம் கையில் அவர் இலவசமா கொடுத்திருக்க. எவ்வளவு பாடுபட்டாங்க இல்ல? ஜான் ஹஸ் உயிரோடு எரிச்சு கொல்லப்பட்டார். எத்தனை தேவ மனிதர்கள், டிண்டேல்
எரிச்சு அவரை கொலை செய்தது கூட மாத்திரமல்ல, கொலை செய்ததோட கூட வைக்காம அவருடைய எலும்புகளை திரும்ப தோண்டிட்டு வந்து எரிச்சாங்க. காரணம், இந்த வேதத்தை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக. எவ்வளவு பெரிய பாதைகளை கடந்து வந்துச்சு, இந்த வார்த்தைகளை கட்ட முடியலையே. வால்டர் என்கிற பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த ஒரு ஏத்திஸ்ட் சொன்னா, இன்னும் 100 வருஷத்துல இந்த பைபிள்ங்கிற இந்த கட்டுக்கதை மக்கள் கையில இல்லாம போன்னு சொல்லி சவால் விட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் செத்து போயிட்டான். இன்னைக்கு அவனுடைய வீட்டுல தான் இந்த பைபிள் சொசைட்டி ஆஃப் பிரான்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. 1000 பேர் சவால் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியாம போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற ஒரு சத்திய வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டில்ல. 1700 ஆண்டுல இதே நம்ம பக்கத்துல இருக்கிற தரங்கம்பாடி கடற்கரையில வந்து இறங்கி நின்று 3 நாள் ஆகி உள்ள போக முடியாம அந்த சீகன் பால் இந்த பைபிளை நமக்கு தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அந்தனர் மறுத்துட்டார். அவர் தமிழ் வார்த்தையை அந்த தரையில உட்கார்ந்து அந்த எழுத்தை எழுதுறதுக்கு உட்காரும் போது சொன்னாரு, உன் கண்ணில் இருக்கிற ஒளி இந்த மக்களை மாத்திரும், உனக்கு நான் இந்த தமிழை சொல்லித்தர மாட்டேன்னாரு. கஷ்டப்பட்டு தமிழை படிச்சு இந்த புக்கை நமக்கு முதல்ல ஆசியாவிலே முதல்ல தமிழ்ல நம்ம கையில கொடுத்தார வேதத்தை. எந்த தூரம் அதை நம்ம வாசிக்கிறோம். கடைசியா மாத்திரம் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பைபிள் அப்படிங்கிற இந்த வார்த்தை 5 லெட்டர் இல்ல, அதை மாத்திரம் நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிங்கிற வார்த்தை என்னன்னா, இது பிலீவபிள் புக், நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம். இது ஒரு நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம். எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கலாம், ஆனா இது என் வாழ்க்கையில என்னை மாத்தின புஸ்தகம், நம்பக்கூடிய ஒரு புஸ்தகம். அடுத்தது இட்ஸ் gives me an inspiration. எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேனோ, எப்பெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில தடுமாறி ஒரு பலன் இழந்து போய் இருக்கிறேனோ, அந்த நேரத்தில் எனக்கு இது என்ன செய்து என்னை ஊக்கப்படுத்துற ஒரு புஸ்தகம். இட் gives me inspiration. மூணாவது பி, இட்ஸ் a bread of our life. இது என்னுடைய வாழ்க்கையின் அனுதின மன்னாவா இருக்கணும். அனுதின மன்னாவா இருக்கணும். எந்திரிச்சோன்னா எடுக்கணும். இந்த மொபைலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு துடிப்பா இருக்கிறோம். என்ன மெசேஜ் வந்திருக்குது, யார் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறா, இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்திருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருக்கிறோமே. மணிக்கணக்கில் இந்த மொபைல் உட்கார்ந்து இருக்கிறோமே. காலையில் எந்திரிச்சோன்னும் முதல் பார்வை இந்த மொபைல் தான். ராத்திரி படுக்க போகும்போதும் கடைசி பார்வை என்னதான் இந்த மொபைல் தான். எவ்வளவு நேரம் இதை தூக்கணும்? ஒரு 10 நிமிஷம் தூக்கி இருப்போமா? இது பிரெட் ஆஃப் மை லைஃப். இது என்னுடைய அனுதின மன்னாவா மாறணும். இட்ஸ் நாட் a கேக் ஃபார் an occasional யூஸ். ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லாட்டா ஒரு திருமண நாளுக்கோ இல்லாட்டா ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கோ வெட்டப்படுகிற ஒரு கேக் கிடையாது. இது அனுதின மன்னாவா மாறணும். அடுத்தது எல், இட்ஸ் gives me liberation. என்னை விடுவிக்கிற ஒரு புஸ்தகம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகள் இருந்து, வேதனைகள் இருந்து, அழுத்தங்கள் இருந்து, எல்லா போராட்டத்தில் இருந்து என்னை விடுவிக்கிற ஒரு புஸ்தகம். யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்குகிற ஒரு புஸ்தகம் இந்த வேத வசனம். கட்டப்படாத ஒரு புஸ்தகம். கடைசி இட்ஸ் லீட்ஸ் மீ இன் எட்டர்னல் லைஃப். என்னை நித்தியம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு இருக்கிற ஒரு புஸ்தகம்னா இந்த புஸ்தகம் தான். வேற எந்த புஸ்தகம் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. எந்த ஒரு நீட்லயோ, எந்த ஒரு உங்களுக்கு இருக்கிற எந்த புக்கோ உங்களை அங்க கொண்டு போகாது. இது உங்களை அங்க வரைக்கும் கொண்டு போகும். இல்ல, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. ஒன்னே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நண்பஸ்ரீ ஜெபக்குழுவில் ராஜ்மஹால்ங்கிற பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிற அந்த மலையில இருக்கிற மால்தோங்கிற மக்கள் அநேக ஆண்டுக்குள்ள வந்தாங்க. இன்றைக்கும் 550க்கும் மேற்பட்ட அந்த மலை குன்றங்கள்ல இன்னைக்கு முழுசும் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இந்த தேசத்துல. அவங்க ஒரு மக்கள் கூட்டம். அவங்களுடைய சாட்சி கீழே இருந்த அந்த அடிவாரத்தில் இருந்த சந்தால்ங்கிற இன்னொரு மக்கள் இனத்தை சந்திக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை மாத்தினார். இதை பொறுக்காத சில மதவாத சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சாஹிப்கஞ்ச்ங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிருஷ்ணகாந்த் சர்மா, கே சர்மான்னு சொல்ற அந்த கிருஷ்ணகாந்த் சர்மாட்ட போய் சொன்னாங்க, ஐயா, மதராஸ்ல இருந்து சில ஆட்கள் வந்து இங்க இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாம்
அப்படி மாத்தி மாத்தி அவங்கள எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரும் அவர் ஒரு உயர் ஜாதி மனுஷனா இருந்தனால இவருக்குள்ளேயும் ஒரு சின்ன வேகம், என்னன்னு போய் பார்த்துடணும்னு சொல்லி பார்க்கறதுக்காக போனாரு. எந்த இடம்னு கேட்ட அந்த பகுதி வந்து போரியோன்னு சொல்லி ஒரு மலை பகுதி. ஆக இப்போ கலெக்டர் போறாரு. கலெக்டரோடு கூட அந்த பகுதியினுடைய எஸ்பி, அப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய டீமே போறாங்க. ஒரு சர்டன் ஏரியாவுக்கு வந்தோம்னா பகுதி ரெண்டா பிரியுது. இவங்களுக்கு இப்ப எங்க போகிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. அப்போ ஒரு பகுதியிலேருந்து ஒரு மனுஷன் இறங்கி வர்றான். அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்காக அவன்கிட்ட கேட்கறாங்க, உன் பேர் என்ன அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான், என் பேர் பர்னபாஸ் மால்தோ அப்படிங்கிறான். உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, சொல்றாங்க, ஐயா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மலை ஜாதிக்காரனை பர்னபாஸ்னு பேர் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆட்கள் மாத்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வேகத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. உடனே அவர் கேட்டாராம், உனக்கு இந்த பேர் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றான். மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருந்தோம், யாருக்கு யார் மனைவி பிள்ளைகள்னு தெரியாது, அசுத்தத்தில் இருந்தோம், குடிக்கில் இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு முறைகேடான வாழ்க்கையில் இருந்த எங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வந்து வாழ்க்கை கொடுத்தார். இந்த மிஷினரிகள் வந்து இதை சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்ன உடனே அவன் அந்த கலெக்டர் கேட்டாராம், இப்படி நீ சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, எப்படி உன்னை இப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இப்ப அவனுக்கு பேச தெரியல, ஏன்னா வந்திருக்கிறது எல்லாம் பெரிய அதிகாரிகள். இவனுக்கு அதுக்கு மேல என்ன சொல்லன்னு தெரியாததுனால ஒரு சின்ன ஜெபத்தை மாத்திரம் பண்ணான். ஆண்டவரே, வந்திருக்கிற இவங்களுக்கு ஞானத்தோடு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனுக்கு பிளாஷ் பண்ணார். உடனே அவன் சொன்னான், ஐயா நாங்க உண்மையிலே மோசமா இருந்தோங்கிறதுக்கு இங்க இருக்கிற போலீஸ் ஐயா சாட்சி. எங்களை பத்தி ஒரு நாள் கூட எங்க மேல குற்றச்சாட்டு இல்லாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க ஒரு நொட்டோரியஸ் குரூப். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எங்களுடைய வேலையே வழிப்பறி பண்றதுதான், சாராயம் காய்க்கிறது தான். அவ்வளவு மோசமா இருந்தோம், மக்களுக்கு அவ்வளவு தீமை செஞ்சோம். வந்திருக்கிறப்போ அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டு பாருங்க எங்களை பத்தி, எங்க மேல எஃப்ஐஆர் இல்லாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த கலெக்டர் சொன்னாராம், அவன்கிட்ட என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த சாஹிப் கஞ்ச் பக்கத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கும் போது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஆமையா, கடந்த 5 வருஷமா இந்த போரியோல இருக்கிற மக்கள் முழுசுமே வேற ஒரு தர்மத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, அத்தனை பேரும் அவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே கலெக்டருக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை இவங்களுக்குள்ள வந்ததை பார்த்துட்டு பக்கத்துல வந்தவங்கள்ட்ட பார்த்து சொன்னாராம், இவ்வளவு ஒரு அழகான ஒரு மாற்றத்தை ஒரு கடவுள் கொடுப்பாரான்னு அவங்க அதுல இருந்துட்டு போட்டுமையா அப்படின்னாங்களாம். சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையில ஒரு சின்ன ஒரு நியூ டெஸ்டமென்ட் வச்சிருந்தானோ. உடனே அந்த கலெக்டர் கேட்டாரா, நீ கையில வச்சிருக்கிறது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அவன் சொன்னானா, இது எங்க வாழ்க்கையை மாத்தின புஸ்தகம் யா, உனக்கு வாசிக்கவும் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னானா, எனக்கு வாசிக்க தெரியாது, இது வரைக்கும் நான் இன்னும் எழுத படிக்கலாம்னு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடல்ட் லிட்ரஸி எங்களுடைய கிராமத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் இந்த புஸ்தகத்தை வாசிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னானா. அப்போ அவர் கேட்டாராம், எதுக்கு அப்ப இப்போ கையில வச்சிருக்க அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னான், நான் காலையில எந்திரிச்ச உடனே இந்த கடவுளை வழிபட்ட பிறகு நான் சந்தைக்கு வர்றவங்கள்ட்ட அந்த புஸ்தகத்தை கொடுப்பேன். இன்னைக்கு முதல்ல ஐயாவை தான் நான் பார்க்குறேன், ஐயா இந்த புஸ்தகத்தை படிச்சு பாருங்களேன்னு சொல்லி கலெக்டர் கையிலே கொடுத்தானா. உடனே அவர் சொன்னாராம், எப்பா இவங்களை சின்ன லேஸ்ல மாற்ற முடியாது, இவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு அழகா இந்த வார்த்தைய என்கிட்டயே கொடுத்து வாசிக்க சொல்ற அளவுக்கு தைரியம் வருமானா, இந்த கடவுள் எப்படிப்பட்டவருங்கிறது நம்ம நல்லா தெரிதுப்பா அப்படின்னாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையை மாத்துகிற ஒரு புஸ்தகம்னா இன்னைக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். இதுவரைக்கும் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம இதை நான் தொடாம இருப்பேன். நானா இன்றைக்கு ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என்ன மாற்றுவதற்கு உதவி செய்யும் சொல்லி கடவுளுடைய பாத்திர நம்ம அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஒரு பாதகன் போல கட்டப்பட்டிருக்கலாம்ப்பா, ஆனா ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு அதிகாரத்தினாலும் கட்ட முடியாத நம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் இன்னொரு விசை உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தீர். நம்பக்கூடிய இந்த புஸ்தகத்தை, என்னை உயிர்ப்பிக்கிற இந்த புஸ்தகத்தை, என்னை விடுவிக்கிற இந்த புஸ்தகத்தை, நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு வருகிற இந்த புஸ்தகத்தை அனுதினமும் நான் வாசிப்பதற்கு எங்களுக்கும் எனக்கும் பலன் தார். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் காத்திருப்போமா? ஒரு நிமிஷம். இந்த வேதத்தை நான் எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறேன், இந்த வேதம் என் வாழ்வில் எவ்வளவு தூரம் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு தேவ பக்தர்களுடைய வாழ்வில் இருந்து தியாகத்தையும் அவருடைய வாழ்வின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி நாம் காத்திருப்போமா? அப்படி நாம் காத்திருப்போம். அருமை ஐயா சொன்ன வார்த்தையின் மூலமாக அழைக்கிற ஆண்டவர், மந்தையில் சேராத ஆடுகளை அழைக்கிற ஆண்டவர். ஒருவேளை இன்னும் ஆண்டவருடைய தெய்வீக அன்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் உணராமல் இருந்திருந்தால், ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி நாம் காத்திருப்போமா? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய தெய்வீக ஆராதனையில் பங்கு கொள்ள நீர் உதவி செய்தீர். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆராதனையில் உம்மை துதித்து பாடினோம், உம்முடைய வசனத்தை கேட்டோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் எவ்வளவு தூரமாய் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பக்தர்களின் வாழ்விலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே படிப்பினைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேத வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஐயாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். FMBB ஊழியத்தை இன்னுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே, எங்கெல்லாம் மிஷனரிகள் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் தேவ வசனம் பரவி காணப்பட ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாய் ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற ஐக்கியத்திற்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தாங்க நீர் உதவி செய்வீராக. குறிப்பாய் இந்த காலை நேரத்துல அநேக வேண்டுதல்களோடு எண்ணங்களோடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே திருமண காரியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் இறங்கி செயல்படுவீராக. இதே திருச்சபையில் வந்து நாங்கள் சாட்சியாக சொல்ல ஆவியானவர் எங்களை பயன்படுத்துவீராக. ஆமாண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின் நிமித்தம் நான் சுவிசேஷ நிமித்தம் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்கிற வார்த்தையின்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய திருச்சபையில் பலிக்கும்படியா அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் கொடுத்து வழி நடத்துவாராக.